வேட்டி அவுந்தது கூட தெரியாத நிலைமை. அவரா இது? முகமே மாறிப்போச்சு. லைஃப தலைகீழா மாத்துன பிக் பாஸ். நடிகர்கள் ரஜினி, கமல், சத்யராஜ் மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்ட வெற்றி படங்கள கொடுத்த இயக்குனர் பி. வாசு, அவரோட பையன் தான் நடிகர் சக்தி. திரைப்படங்கள்ல ஹீரோவா அறிமுகமானாரு. அறிமுகமான கொஞ்ச படத்திலேயே இவருக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனா தொடர்ந்து மோசமான கதை தேர்வு, அப்புறம் உடல் எடைய கவனிக்காம விட்டது மாதிரியான விஷயத்தால இவரோட சினிமா வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு கட்டத்துல இவர் நடிச்ச படத்த திரையிட எந்த திரையரங்கமும் முன்வரல. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு நடிகர் சக்தி. உச்சக்கட்ட கொடுமையா இவர் நடிச்ச ஒரு படத்த எந்த திரையரங்கமும் வெளியிட முன்வராத நிலையில, ஒரே ஒரு திரையரங்கு மட்டும் இவரோட படத்த திரையிட முன்வந்திருக்கு. ஆனா, ஒரே ஒரு காட்சி தான் திரையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ரொம்பவே மனவேதனைக்கும், மன அழுத்தத்துக்கும் உள்ளாயிட்டாரு நடிகர் சக்தி. இதன் காரணமா மது பழக்கத்துக்கு ஆளான இவரு, ஒரு கட்டத்துல மது பழக்கத்துக்கு அடிமையாவே மாறி போயிட்டாரு. ஒரு தடவ மது போதையில தாறுமாறா கார் ஓட்டுன இவருக்கு, பிரச்சனைகள் வந்து கார விட்டு வெளிய வந்து மது போதையில கூச்சல் போட்ட வீடியோ காட்சிகளும் இணையத்துல வைரல் ஆச்சு. வேட்டி அவுந்தது கூட தெரியாம தலைக்கேறின போதையில ஆட்டம் போட்டாரு சக்தி. இந்த நிலையில சமீபத்துல தன்னோட அப்பாவோட பிறந்த நாள முன்னிட்டு யூடியூப் சேனல் ஒண்ணோட பேட்டியில தன்னோட அப்பா கூட கலந்துகிட்ட நடிகர் சக்தி தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள, அதுல கற்றுக்கிட்ட பாடங்கள வெளிப்படையாவே பேசியிருந்தாரு. சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல நான் ரொம்பவே மன அழுத்தத்துக்கும், மன வேதனைக்கும் உள்ளாயிட்டேன். அதன் காரணமா மதுவுக்கு அடிமையாக நேர்ந்துருச்சு. அதனால எனக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க வாய்ப்பு வந்தப்போ, என்னோட அப்பா எவ்வளவோ சொல்லியும் நான் அவரோட பேச்ச கேட்காம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். அந்த நிகழ்ச்சியில நான் நடந்துக்கிட்ட விதம் என்ன கெட்டவன் மாதிரி வெளியில காட்டிடுச்சு. இதனால எனக்கு ரொம்பவே மன அழுத்தம் ஏற்பட்டு, அதுக்கப்புறமா நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க கூட எனக்கு அட்வைஸ் குடுத்திருக்காங்க. ரொம்பவே மோசமான விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி அந்த மது பழக்கத்துல இருந்து நான் இப்போ மீண்டு வந்திருக்கேன். ஸ்டார் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல ஹீரோவா நடிச்ச கவின் ஒரு காட்சியில கண்ணாடி பார்க்கறத தவிர்த்துடுவாரு. கண்ணாடிய உடைச்சிருவாரு. அது அப்படியே என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல நான் கண்ணாடி பார்க்கிறதையே தவிர்த்துட்டேன். அப்பதான் என்னோட அப்பா என்கிட்ட வந்து, "நீ எவ்வளவோ விஷயங்கள செஞ்சிருக்க. ஆனா அப்பல்லாம் உன் மேல எனக்கு நம்பிக்கை போகவே இல்ல. நீ எப்படியும் ஜெயிச்சுருவ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எப்போ நீ முகத்த கண்ணாடியில பார்க்கிறத தவிர்த்துட்டியோ, அப்பவே நீ தோத்துட்ட. நான் உடைஞ்சு போயிட்டேன். ஒரு மனுஷன் எப்போ தன்னோட நம்பிக்கைய இழக்கிறானோ, அப்பதான் தோத்து போறான். அதுவரைக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தோல்விகள் எல்லாமே அவன் முயற்சிக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் தான் அப்படின்னு சொன்னாரு என்னோட அப்பா. நிச்சயமா நான் இப்படியான மோசமான நிலையில இருந்து மீண்டு வருவேன். மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சக்தி.